தினமொரு வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் வசனம் 7, 8. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. ஆளனுக்கு அவனுடைய தந்தை ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்திருந்தார். சிறு வயதிலிருந்தே வேதாகம உண்மைகளை அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்திருந்தார். எதிர்காலத்தில் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக வர வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். ஆனால் ஆளன் வாலிப வயதுகளுக்கு வந்தபோது கெட்ட குமாரனை போல மாறிப்போனான். இவ்வளவு பக்தியாய் வளர்க்கப்பட்ட ஆளன் ஏன் சீர்கெட்ட மகனாக மாறிப்போனான் என்பது பலருடைய கேள்வி. அதற்கு ஆளனுடைய தந்தையும் முக்கியமான ஒரு காரணம்தான். ஆளனுக்கு அவர் ஏராளம் வேத போதனைகளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் அதற்கு முன்மாதிரியாக இருந்ததில்லை. தந்தையிடமிருந்து ஆளன் கற்றுக்கொண்ட வேத உண்மைகள் ஏராளம். ஆனால் அவரை சத்தியத்தின்படி நடக்கிற ஒருவராக அவன் பார்க்கவில்லை. எனவே அவரிடம் அவன் கண்டவைகளே அவனை பாதித்தது. அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவைகளோ பயன் ஏற்படுத்தாமல் போனது. இன்று பல கிறிஸ்தவ குடும்பத்து பிள்ளைகள் பக்தி விஷயங்கள் தெரிந்தவர்களாக வளருகின்றார்கள். ஆனால் பரிசுத்த வாழ்வோ அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் அவர்களுக்கு பக்தியை ஊட்ட கவனமாய் இருந்தார்கள். ஆனால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறையினால் அவர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தவறி போனார்கள். நன்றாக ஜெபிக்கின்ற, வேதம் வாசிக்கின்ற, ஆராதிக்கின்ற, ஊழியம் செய்கின்ற பெற்றோர்களாக மட்டுமல்ல, ஒரு சரியான கிறிஸ்தவ வழியில் நடந்தது கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் பெற்றோர்களாகவும் விளங்க வேண்டும். ஒரு வாலிபனுக்கு வேத பக்தியே வெறுப்பாகிவிட்டது. ஏன் அப்படி என்று கேட்டதற்கு, எங்கள் பெற்றோரின் பக்தி வாழ்க்கைதான் அதற்கு காரணம் என்றானாம். ஏனென்றால் அவர்கள் பக்தியாய் பல காரியங்கள் செய்த போதிலும் வாழ்க்கையோ மாய்மாலமானது. பிள்ளைகள் பெற்றோர்களை ஜெபிக்கின்ற, வேதம் வாசிக்கின்ற, ஊழியம் செய்கின்ற, பக்தியாக பேசுகின்ற பெற்றோர்களாக மட்டுமல்ல, அவர்கள் அன்பு, தாழ்மை, பொறுமை, சாந்தம், இரக்கம், உண்மை, நேர்மை ஆகிய நற்குணங்களுடன் வாழ்கின்ற பெற்றோர்களாகவும் காண வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய குண நலன்களை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.